HCF highest common factor, LCMனா least common multipleனு சொல்லுவாங்க. சரியா, நம்ம 6ஆம் கிளாஸ்லேருந்தே பார்த்துட்டு இருந்திருப்போம். சரியா, ஆனால் நமக்கு இப்போ இங்கே பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். சரியா, அதாவது அல்ஜிப்ராவோட ரிலேட்டடாக இருக்கும். மேக்ஸ் படித்தவங்க இருப்பீங்க, அவங்களுக்கு ஓரளவு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சரியா, இப்போ நம்ம ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிங்களா, 85 65 45 60. இதுக்கு நம்ம சாதாரணமாக HCF கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி போடுவோம். சரியா, போட்டு நம்ம இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் தெரியும். சரியா, ஆனால் இதே இது இப்போ ஒரு டிஎன்பிசியில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1.08 0.36 0.9 கொடுத்துருந்தான். இதுக்கு HCF நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? என்னது வரும்? புள்ளி ஃபஸ்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க, பண்ணி முழு என்ன மாற்றிடுங்க. அப்போ நீங்கள் என்ன வரும்னா 108 36 19 வரும். இதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க. சரியா, ஏன்னா இது வந்து இப்படி நமக்கு இந்த மாதிரி டிஎன்பிசிலையும் கட்டுறதான், ஒரு தடவை டெட்லையும் கட்டுறதான். சரியா, நீங்கள் இதுக்கு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும்னா இது அவ்வளோமே 80ஆல் டிவைட் ஆகும். சரியா, 80ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக 6 அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிட்டாலும் சரி, 6ஆல் டிவைட் பண்ணும்போது 118 வரும்னு நினைக்கிறேன். இது 6 15 வரும். சரியா, இனி இது 3ஆல் டிவைட் ஆகும். நமக்கு தேவை HCF தான் தேவை. சரியா, இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 6 2 5. இனி இதுக்கு மேலே நம்ம எதுவுமே காமனாக டிவைட் பண்ண முடியாது. சரியா, அப்போ இது ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? 6 × 3 = 18. சரியா, நம்ம ஏற்கனவே 100ஆல் இதை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். சரியா, அதனால் இது திருப்பி 100ஆல் டிவைட் பண்ணிக்கிடுங்க. 100ஆல் டிவைட் பண்ணணுன்னா என்ன வரும்? 0.18ன்னு வரும். இதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் வரும். சரியா, அடுத்தாப்புல பின்னத்தை கொடுத்து புரியுதா? இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. இது HCFனா இந்த சைடில் வர்றதை மட்டும்தான் இருக்கும். LCMனா கீழே உள்ளது எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கும். காமன் ஃபேக்டர். சரியா, அதாவது குறைந்த மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமனாக எது டிவைட் பண்ணுதோ அதை நம்ம வந்து HCFன்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தாப்புல பின்ன வடிவில் கொடுத்துருந்தீங்கன்னா இதை அழிச்சு எழுதிட்டீங்களா? அடுத்தாப்புல கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா 6/7 5/14 10/21. இதுக்கு வந்து HCFன்னு கேட்பாங்க. சரியா, இதுக்கு HCF கண்டுபிடிக்கிறது ஐடியா இருக்கா? மேலே வந்து HCF கண்டுபிடிக்கணும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் LCM கண்டுபிடிக்கணும். சரியா, இதே இது LCM கேட்டாங்கன்னா இது வந்து HCFக்கு. சரியா, LCM கேட்டாங்கன்னா LCMனா மேலே உள்ளதுக்கு இது அவ்வளோத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிச்சி கீழே உள்ளதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். சரியா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிடணும். இப்போ இதுக்கு வந்து மேலே நம்ம HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்? 6 5 10. இதுக்கு வந்து காமனாக 1 மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. சரியா, அப்போ இதுக்கு வந்து HCF வந்து மேலே 1, LCM போது கீழே உள்ளதுக்கு 7 14 21. இதுக்கு நீங்கள் LCM கண்டுபிடிச்சிங்கன்னா 7 1 2 3ன்னு வரும். 7 × 1 × 2 × 3 14 42 வரும். ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1/42ன்னு வரும். சரி, இது ஒரு மெத்தட்.
வச்சிடலாம். அடுத்தது 2 பவர் 3 into 3 square into 5 into 7 power 4 2 square into 3 power 5 5 square into 7 power 6 2 cube into 5 cube into 7 square. இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ நீங்கள் இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுங்கள், இப்போ இதில் காமனாக இருக்கிறத பாருங்கள். சரியா, இப்போ இதில் காமனாக இருக்கிறது வந்து 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. சரியா, அடுத்தாப்பில் இதில் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ஆனால் 7 இருக்குது, எல்லாத்துலேயுமே 7 இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், 3 மட்டும் இதில் இல்லை. சரியா, அப்போ நீங்கள் எடுத்துக்க வேண்டியது காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா, காமனாக இருக்கிறதுல பவரில் எதில் குறையா இருக்கோ அதை எடுங்க. சரியா, இப்போ இதில் 2 கியூப் இருக்குது, இதை நம்ம எடுக்கக்கூடாது. இங்கேயும் 2 கியூப் இருக்குது, வேண்டாம். அப்போ இதில் என்னது இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது. அந்த 2 ஸ்கொயரை எடுங்க. இண்டு அடுத்தது 3 வந்து நமக்கு எல்லாத்துலேயும் இல்லை, அதனால 3 நமக்கு வேண்டாம். சரியா, அதை நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தால 5 பாருங்கள், 5ல் வந்து இதில் இருக்குது, இதில் இருக்குது, அதில் இருக்குது. அப்போ என்னது குறையா எடுக்குன்னா 5 எடுங்க, குறையா இருக்குது. அதே மாதிரி 7 பாருங்கள், 7 ஸ்கொயர் தான் இருக்கையிலே ஸ்கொயரில் குறை. சரி, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4 into 5 into 49. இதை பெருக்குனீங்கன்னா 980 வரும். இதுதான் இதோட ஹெச்சிஎஃப். இது ஒரு மெத்தடு. இங்கே எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்சிஎம் ஏதாவது ஐடியா இருக்கா? கூடுனது எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும். சரியா, இதில் நீங்கள் எடுக்க வேண்டியது எல்சிஎம்னா கூடுனதை எடுக்கணும். இப்போ இதில் எது 2ல் வந்து என்னது இருக்குது, 2 பவர் 3 எடுக்கணும். இண்டு 3 ஸ்கொயர் 3 பவர் 5. ஆனால் 3 வந்து இதில் இல்லை, ஆனால் 3 பவர் 5 நீங்கள் எடுத்துருங்க. சரியா, இண்டு 5ல் 5 ஸ்கொயர் 5 பவர் 3 இருக்குது, அதை எடுத்துருங்க. இதில் 7 பவர் 4 7 பவர் 6 7 பவர் 2 இருக்குன்னா 7 பவர் 6 எடுத்துருங்க. சரியா, பெருக்கி எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. பெருசாக போகும்போது இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஆன்சர், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி கணக்கு தான் நிறையா டிஎன்பிசிலலாம் கேட்பாங்க. இதை வந்து நம்ம இதை வந்து ஃபேக்டர் பண்ணுங்கள். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. சரியா, இதை இது பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் வரும். சரியா, இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சரியா, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். அந்த ஃபார்முலா அப்படி இருக்குது. சரியா, அப்போ இதில் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். சரியா, இதுக்கு இதை வந்து நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதலாம். சரியா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இப்படி இந்த மாதிரி வரும். அப்போ இதில் பவரில் இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா இப்படி எழுதிக்கோங்க, எக்ஸ் பவர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர்
ஸ்கொயர் பவர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரியா? இது ஏ மைனஸ் பி ஃபார்முலா இதில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? இப்போ திருப்பி இதையும் இதை எப்படி எழுதலாம்? அதே மாதிரி திருப்பி எழுதலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதலாம். சரியா? இந்த ஃபார்முலா அப்படி, அதாவது இந்த ஃபார்முலா அப்படி தான் இது இருக்குது. சரியா? இதை வந்து எப்படி எழுதலாம்னா அப்படி எழுதிருங்க. இதை நம்ம சுருக்க முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் 2 டைம் இருக்குது. சரியா? எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். காமனாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஹெச்சிஎஃப்க்கு தேவை. அப்போ எது இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. சரியா? மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹெச்சிஎஃப். புரியுதுல்ல? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஹெச்சிஎஃப்னா இது எல்சிஎம்னா என்ன வரும்? அப்போ எல்சிஎம்னா எல்லாமே வந்துடும். இருந்தா இருக்குல்ல, எல்சிஎம்னா எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்தபடி இதில் இது எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எவ்வளோ சேர்ந்தது தான் எல்சிஎம். காமனாக இருக்குது இல்லை சின்னது மட்டும் நம்ம இதில் போடுவோம். சரியா? ஹெச்சிஎஃப்க்கு போடுவோம். மற்றபடி இருக்கிறது எல்லாமே அங்கே வந்துடும். பெருசாக இருக்குதுலாம். இதுக்கு ஹெச்சிஎஃப் சொல்லுங்கள். எல்சிஎம் எம் ப்ளஸ் 1 கமா ஏ பவர் எம் ப்ளஸ் 2 ஏ எம் ப்ளஸ் 3. இதுக்கு ஹெச்சிஎஃப் என்னது? இது ஹெச்சிஎஃப் என்ன வரும்? ஏ பவர் எம் ப்ளஸ் 1 தான் வரும். சரியா? அதே இது எல்சிஎம் ஏ பவர் எம் ப்ளஸ் 3ன்னு வரும். சரியா? இதை விட்டுருங்க, நான் அடுத்து ஒரு கணக்கு போடுறேன். இதுக்கு ஹெச்சிஎஃப் சொல்லுங்கள். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. $300 27 9 வருமோ? வா வா அப்படியா? சரி, அவனும் லேசு சரி பாருங்க. வாம்மா, வேணா அவனை இங்கே விட்டு போங்க. வா. ஐயோ, எலெக்ஷன் ஒர்க்கு போ, அம்மாட்ட உட்காந்துக்க. நீ 10ஆல் இது பண்ணிக்கிட்டா கூட போதும். இல்லைங்களா? என்ன வருதுன்னு பாருங்க. 279
3 மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். 93 3 தான் வரும். சரியா? எல்சிஎம்னா இது ஹெச்சிஎஃப் வந்து 3, எல்சிஎம் போது இன்னும் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100, 31 வரும். 10ஆல் போட்டிங்கன்னா 10 3 வரும். இதை டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்சிஎம் வந்துடும். சரியா? இது இன்னொரு மாடல் 35 a square c cube by b 42 a cube c b square AC ஸ்கொயர் BQ. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் எடுத்துடணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. 35 42 30. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 7 போட்டால் 5 6 30 எப்படி வரும். அடுத்தவங்க 5 போட்டிங்கன்னா 1 6 6ன்னு வரும். 6 போட்டிங்கன்னா 1 1 1 எல்சிஎம். சரியா? இருக்கு சாக் பீஸ் முடிஞ்சு போச்சு. 7 5 5 6 ஈக்குவல் டு 210 வரும். சரியா? இனி இதில் இதை கோஎஃபிஷியண்ட்டாக வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு மிச்சதை எடுங்க. சரியா? பெருசாக என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது? ஏக்யூ. அதை போடுங்க. ஏக்யூ 210 ஏக்யூ பிக்யூ சிக்யூ. இதுதான் எல்சிஎம். ஆனால் இதில் ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனாக இது பண்ணுறது 1 மட்டும்தான். சரியா? ஹெச்சிஎஃப் வந்து 1 மட்டும்தான் இருக்கும். சரியா? வேறு எதுவுமே வராது இதில். ஏன்னா எதுவுமே வேறு எதுவுமே காமனாக டிவைட் பண்ணாது. சரியா? அப்போ 1 மட்டும்தான் இருக்கும். அதில் இருக்க சின்னதை பார்த்து போட்டுருங்க. என்ன இருக்குன்னா ஏ 1ன்னா ஏ பி சி. இதுதான் ஹெச்சிஎஃப். சாக் பீஸ் இருக்கான்னு கட்டுறேன். 2 மாடல் நடத்தி முடிச்சா முடிஞ்சிடும். இவங்க சாக் பீஸ் இருக்கா இல்லையோ? சரி இருக்கட்டு. அங்கே இல்லை, அங்கே இருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்காக தான் இருக்கும். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கொடுத்து எக்ஸ்பேண்ட் கொடுத்து கேட்டுருவான். சரியா? சாக் பீஸ் இருக்கா? தேங்க்யூ. இப்போதான் இப்படி கொடுத்துருப்பான். இதுக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கேட்டிருக்கான். சரியா? இதை ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும்ல? இப்போ அதாவது பெருக்குனா 6 வரணும்,
கூட்டினா என்னது வரணும்? இப்போ -6 இப்போ 6 எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 ஃபேக்டர் இருக்கும். அதாவது 1 6ன்னு வரும், இல்லைன்னா 2 3ன்னு வரும். பேர் 1 × 6 6, 2 × 3 6. சரியா? இப்போ இதில் நமக்கு இதை -6 சரியா, கூட்டினா என்ன வரணும்னா 5 வரணும். இப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டினா நமக்கு 5 வரணும். ஆனால் ஃபஸ்ட் இதில் எப்படி பண்ணாலும் வராது. சரியா? அடுத்த இல்லைன்னா இது ரெண்டையும் கூட்டினா 5 வரணும். ஆனால் பெருக்கும்போது இங்கே -6 இருக்குது. சரியா? அதே இது நமக்கு பெருக்கும்போது -6 வரணும், கூட்டும்போது +5 வரணும். அப்போ அதுக்கு ஏற்றாப்புல இதில் சிம்பிளை போட்டு விடுங்க. சரியா? அப்போ எப்படி போட்டோன்னா இதில் -1 போட்டோன்னு வைங்களா, x -1 + 6ங்கும் போது 5 வரும். சரியா? 5 வரும் பாருங்கள். அந்த 5 +5 இருக்குது இல்லை, நமக்கு அது வருது. இதில் -6 இருக்குது. சரியா? பெருக்குனீங்கன்னா -6 வரும். அப்போ அதோட இது வந்து எப்படி வரும்னா x - 1 x + 6ன்னு வரும். சரியா? அதே மாதிரி இப்போ நீங்கள் -12 இது -12 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரணும்னா, பெருக்குனா நமக்கு 12 -12 வரணும், கூட்டும்போது +4 வரணும். இப்போ இதோட ஃபேக்டர் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 2 × 6 வரும். சரியா? 2 × 6ல் நமக்கு கூட்டினா பெருக்குனா 12 -12 வரணும். -12 கூட்டும்போது -12 + 6 வந்து 4 வரும். சரியா? அப்போ என்ன இதெல்லாம் வரணும்னா x - 2 x + 6 வரும். சரியா? அடுத்தாப்புல அதில் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ்ஸுங்கும் போது ப்ளஸ்லேயே வந்துடும். சரியா? x + 2 x + 6 இதில் அப்போ இனிமேல் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எல்சிஎம் என்ன வரும் சொல்லுங்கள்? x - 1 வரும், x + 6 வரும், x - 2 வரும், x + 2ன்னு வரும். சரியா? இந்த x - 2 x + 2-ஐ a - b இப்படி கொடுத்துப்பான். சரியா? நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. a - b a + b ஃபார்முலாவில் இது மட்டும் கொடுத்துப்பான். a² + a - b² கொடுத்துருப்பான். சரி, அப்போ நம்ம அதை அதுக்கேற்றப்ப சுருக்கி எழுதிடலாம். அப்போ x - 1 x + 6 x² -2² எப்படி கொடுத்துருப்பான்னா 2² போது 4ன்னு வரும். சரியா? அப்போ x² - 4ன்னு கொடுத்துருப்பான். இதுதான் அதோட ஆன்சர். இதே இது HCF கேட்டிருந்தானா இதுக்கு எது காமனாக எது மட்டும் இருக்குது? x + 6 மட்டும் இருக்குது. அது மட்டும் அதான் HCF. அடுத்தப்பல இதில் மெயினானது அடுத்த இது வந்து எல்சிஎம் × HCF. ஒரு 2 நம்பரோடைய எல்சிஎம் அண்ட் HCF வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அந்த 2 நம்பரோடைய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ 3 × 4 வந்து ஒரு எல்சிஎம் HCF இருந்ததுன்னா அந்த நம்பரோட பெருக்கு தொகை வந்து 12 இருக்கும். சரியா? அதாவது அது கொடுத்துருக்க நம்பர்கள் நான் நடத்தும் போது உங்களுக்கு தெரியும். சரியா? நான் சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎஃப் கொடுத்துருக்கான். அதாவது எல்சிஎஃப் கொடுத்துருக்கான். $2079. HCF கொடுத்துருக்கான் 21 தான். அடுத்தால ஒரு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டான். சரியா? 189 கொடுத்துருக்கான். இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறான். சரியா? நம்ம இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துருக்கோம். சரியா? அப்போ நான் என்ன சொன்னேன்னா LCF × LCM × HCF = 2 நம்பர்களுடைய பெருக்கு தொகை XY. சரியா?
இப்போ நமக்கு எக்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஹெச்சிஎம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 79 இன்டு 21 ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 189 கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேல்யூ நமக்கு தெரியலை. இனி இந்த 189 இங்கே கொண்டு வந்து நீங்கள் மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? பண்ணிங்கன்னா 279 இன்டு 21 பை 189 ஈக்குவல் டு ஒய். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா ஒய் ஈக்குவல் டு 297 வருது. நான் ஹெச்சிஎஃப் சம்மந்தம் ஒரு கொஸ்டின் பேப்பர் பிற போட்டு விட்றேன். சரியா? குரூப்பில் பார்த்துக்கிடுங்க. அதில் ஒரு கணக்கு எப்படி கொடுத்துருக்கான்னா, எப்படி கேட்பான்னா ஏ ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் 124 இன்டு 88. சரியா? அது ஏ வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 124 88. சரியா? B equal to HCF of 88, 52 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா A equal to B ஃபஸ்ட்டு, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான்னா A not equal to B, மூணாவது என்ன கொடுத்துருக்கான்னா A less than or equal to B, நாலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கான். சரி, அதாவது ஏங்கிறது ஹெச்சிஎஃப் ஆஃப் 124,88, பிங்கிறது ஹெச்சிஎஃப் ஆஃப் 88,52 கொடுத்துருக்கான். சரியா? ரொம்ப சாதாரணமான கணக்கு, பார்க்கறது பெருசாக தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு 124,88க்கு என்ன பண்ணுங்க, ஹெச்சிஎஃப் எடுங்க. 4ஆல் மட்டும்தான் இது டிவைட் ஆகும். அப்போ 431 வரும், இதுக்கு 22 வரும், வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 4. சரியா? அடுத்தப்பல ஹெச்சிஎஃப் ஆஃப் 88, 52க்கு ஹெச்சிஎஃப் எடுங்க. இதுக்கும் 4 மட்டும் தான் வரும். 22 1 4ன்னு வரும். சரியா? 1 3. அப்போ இதுக்கும் என்னது 4. அப்போ இப்போ இது ரெண்டுக்குமே ஹெச்சிஎஃப் என்னது சேம். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், இதான் வரும். சரியா? ஏ ஈக்குவல் டு பி. இந்த மாதிரி தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பான். டைரெக்டாக கேட்க மாட்டான், இந்த மாதிரி யூஸ் பண்ணி கேட்பான். ஆனால் பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? கொஸ்டின் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்கான். ஹெச்சிஎஃப் வந்து 15 கொடுத்துருக்கான். சரியா? எல்சிஎம் வந்து 215 கொடுத்துருக்கான். என்றைக்குமே ஹெச்சிஎஃப் வந்து வேல்யூ வந்து குறையா இருக்கும், எல்சிஎம்மோட வேல்யூ வந்து நமக்கு ஹையாக தான் இருக்கும். சரியா? கொடுத்துருக்கான். அடுத்தப்பல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு போர்ஷன் வந்து 50 வருதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு இதை பார்த்தாலே தெரியும் எந்த நம்பரை 100 மட்டும்தான். சரியா? அதை வந்து அவன் மறைமுகமாக கொடுத்துருக்கான். அந்த கொஸ்டின் உங்களுக்கு போட்டு விட்றேன். சரியா? பார்த்துக்கோங்க. அப்போ அவன் நமக்கு வந்து ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ கண்டிப்பாக 100ஆக தான் இருக்கும் அது. சரியா? அப்போ இன்னொரு நம்பர் என்னதுன்னு அவன் கேட்குறான். இனி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
அப்போ என்னதுன்னா HCF ஈக்குவல் டு HCF இன்டு எல்சிஎம் எக்ஸ் இன்டு ஒய். அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 50 இன்டு 250 ஒன்று நமக்கு தெரியும் 100 ஒய்ன்னு வரும். சரியா, இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். பண்ண என்ன வரும்னா y ஈக்குவல் டு 5 இன்ட்டு 25 மட்டும் இருக்குது. y ஈக்குவல் டு 125ன்னு வரும். சரியா, ரெண்டு கணக்கு கொஞ்சம் தப்பு வித்தியாசமாக கொடுத்துருக்கான். நீங்கள் இப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 இலக்க எண் ஒன்றை வகுக்கும் போது மீதி முறையே 12, 18, 21 மற்றும் 28 தருகின்ற மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்கான். சரியா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 இலக்க எண் ஒன்றை ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும் போது 12, 18, 21 மற்றும் 28 தருகின்ற மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்கான். நான்கு இலக்க எண் ஒன்றை வகுக்கும் போது மீதி முறையே 12, 18, 21 மற்றும் 28 28 தருகின்ற மிகப்பெரிய எண் யாதுன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த மீதி இது கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12, 18, 21, 28க்கு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 252 வரும். சரியா, 3 போட்டிங்கன்னா 4, 6, 7, 28ன்னு வரும். 7 போட்டிங்கன்னா 4, 6, 1, 4ன்னு வரும். சரியா, 2 போட்டிங்கன்னா 2, 3, 1, 2 இதெல்லாம் பெருக்குனீங்கன்னா என்ன வருதுன்னா 252 வரும். சரியா, எல்சிஎம் வந்து இதுக்கு 252 வரும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கையிலே ஹையஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து என்னது நமக்கு வந்து இதால் வகுத்தா மீதி வரக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. சரியா, அப்போ நம்ம இருக்கிறதுலையே பெரிய நம்பர் என்னதுன்னு பாருங்க. 4 டிஜிட்டில் பெரிய நம்பர் இதான். சரியா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 252ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 7, 5, 6 வரும். ஃபஸ்ட்டு 3, 2, 4, 3 வரும். இந்த 9 கீழே இறக்கிட்டிங்கன்னா 2, 2, 6, 8ன்னு வரும். மிச்சம் 171 வரும். சரியா, இப்போ இந்த 171 மிச்சம் மீதி 171 வருதுல்ல, 171 9999லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. 171 பண்ணிங்கன்னா 9828ன்னு வரும். சரியா, இதுதான் ஆன்சர். இப்போ இந்த நம்பரை நீங்கள் இந்த நம்பரால் வகுத்தீங்கன்னா எந்த விதமான மீதியும் வராது. சரியா, ஆனால் இந்த நம்பரால் நம்ம வகுக்கும் போது மீதி வந்து எப்படி வருதுன்னா இந்த மாதிரி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 12